மாத்தி யோசி தளத்திலே ராணி சுந்தர்ராஜ் அம்மா அவர்களை வணங்கி சமூக நீதி அரங்கமாம் இந்த நாளிலும் புத்தாண்டு சபதங்கள் சொல்லி மறப்பதா செய்து காட்டுவதா என்னும் இந்த அருமையான தலைப்பிலும் இணைகிறதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்து இதோ என் கருத்தை பதிவிடுகிறேன். ஆங்கில புத்தாண்டு என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாட்டமாய் கொண்டாடப்படுகிறது. ஒருவருக்கு கொண்டாட்டமாகவும் மற்றவருக்கு இது திண்டாட்டமாகவும் காணப்படுகிறது. இது ஒரு புதிய ஆண்டினுடைய தொடக்கத்தை குறிக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல, உலகமெங்கும் மக்கள்கள் கோவில்கள், தேவாலயங்கள் சிறப்பு வழிபாடுகள் செய்து பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை பரிமாறி ஹாப்பி நியூ இயர் என்று வாழ்த்துக்களை பாடி கொண்டாடுகிறார்கள். இது நட்சத்திர விடுதிகளிலே நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. அத்தியாயத்தின் முடிவையும் ஒருவருடைய ஒரு ஆண்டின் அத்தியாய தொடக்கத்தையும் இது குறிக்கிற நிகழ்வாய் காணப்படுகிறது. கொண்டாட்டங்கள் சிறப்பு வழிபாடுகளாம். கோவில்கள், தேவாலயங்கள்ல சிறப்பு அபிஷேகம், பூஜை, பிரார்த்தனைகள் நடைபெறும். பட்டாசு கூட வெடித்து புத்தாண்டை வரவேற்கும் விதமாக வெடிக்கப்படுகிறது. இனிப்புகள் பரிமாறி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்து கொண்டாடுகிறார்கள். நட்சத்திர விடுதிகளிலே நிகழ்ச்சிகளாக இன்னிசை நிகழ்ச்சிகள், கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது. மக்கள் கூட்டமா மெரினா கடற்கரை போன்ற பொது இடங்களிலே அந்த நள்ளிரவு 12 மணிக்கு அந்த முதலாம் மணி தொடங்குகிற வேளையிலே மக்கள் கூடி கொண்டாடுகிறார்கள். ஆங்கில புத்தாண்டு கடந்த 500 ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டாடப்படுகிறது. இது மெசபடோமியரால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது யாவரும் அறிந்தது. அதன் பின்னர் ஜனவரி 1ஆம் தேதியை புத்தாண்டு தினமாக ஏற்றுக்கொள்ளுகிற நடைமுறையானது தொடங்கினது. ஆங்கில புத்தாண்டு என்பது உலகம் முழுவதும், குறிப்பாக தமிழ்நாட்டிலே ஒரு புதிய தொடக்கத்தை குறிப்பதாகும். ஒரு பெரிய கொண்டாட்டம். இதில் மத, சமூகம், பொழுதுபோக்குங்கள், அம்சங்கள் என்று எல்லாம் கலந்திருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலானது ஒவ்வொருவருக்கும் இருதயத்தின் நினைவை வாய் பேசும். அதாவது ஒருவருடைய உள்ளத்தின் எண்ணங்களை பிரதிபலிக்க கூடியதுதான் சொல்லி மறப்பதா அல்லது செய்து காட்டுவதா. முதலாவது பிரதானம் நாம் சொல்லி மறப்பது அல்ல, செய்து காட்டுதல். செய்து காட்டுதல் என்று எடுத்துக்கொள்ளும் போது இந்த உடலிலே நமக்கு முதன்மையானது ஆரோக்கியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஆகவே நாம் என்ன செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்? இந்த ஒரு மனிதனுடைய பெரிய சொத்தாகிய உடல் நலத்தை பேணி காக்கிறதிலே நாம் நேரம் செலவழிக்கிறவர்களாக, இன்றைய காலகட்டத்திலே ஒரு வயதை தாண்டியவுடன் குடும்ப பொறுப்புகள், வேலைகள், பொருளாதாரங்கள் என்று நாடி அலைந்து திரிந்து சாதனைகள் என்று அதன் முன்பாக செல்லுகிற நாம் இந்த சமூக நீதி அரங்கத்திலே பங்கேற்றிருக்கிற ஒவ்வொருவரும் என்னையும் சேர்த்து சமாதானம், சந்தோஷம், சபதங்கள் என்று நாம் இல்லாதபடிக்கு நம்முடைய சமாதானம் நமக்குள் காணப்படுகிறது. முதலாவது சமாதானம், சந்தோஷம், உடல் ஆரோக்கியம். அடுத்ததாக குடும்ப உறவினர்களோடு ஒற்றுமைகளிலே நாம் நேரத்தை செலவிடுகிறவர்களாய், தொலைபேசியிலே மற்ற வீணான காரியங்களை செலவு செய்கிறதை காட்டிலும், ஊடகங்களிலே நம்முடைய நேரத்தை செலவிடுதலை காட்டிலும், வலைத்தளங்களிலே அதற்கும் அப்பாற்பட்டு நம்மளோடு உடன் பிறந்த, நம்மளோடு ஐக்கியத்தில் இருக்கக்கூடியதான நல்ல நண்பர்களோடு நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டின் துவக்கத்திலும் எனக்குள் இன்ன காரியங்கள் இருக்கிறது, இந்த ஆண்டு நான் இந்த சாதனையை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் முடிவெடுக்கும் போது அதை திட்டமிடல் வேண்டும். அந்த திட்டமிடலானது நம்முடைய வருகைக்கு நம் கைக்கு கிடைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை மறக்க வேண்டும், அதை மன்னிக்க வேண்டும். ஒரு காரியம் நமக்கு தோல்வி என்றால் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன், ஆனா இதை செய்யலையே அப்படி என்று மன அழுத்தத்துக்கு உட்பட்டு அந்த மன அழுத்தமே நமக்கு வியாதியை கொண்டு வரும். நல்ல குறிப்பிட்டது போல, ஐயா குறிப்பிட்டது போல, நாம் டைரி அது நல்ல மிகவும் மகிழ்ச்சிகரமான வரவேற்கக்கூடியது. அன்றாட நாட்களிலே நாம் சென்ற அலுவல்கள், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை, பாரங்களை நமக்கு நண்பனாக தொடரக்கூடியது ஒரு நல்ல
நாட்காட்டி குறிப்பெடுக்கக்கூடிய டைரி. டைரி இல்லை என்றால் கூட நாம் முக்கியமான சம்பவங்களை நாள் கேலண்டர்ல கூட நம்ம குறித்து வைத்து அன்றன்ற காலங்களை நாம் திறம்பட செய்ய முடியும். இது எல்லாவற்றுக்கும் இந்த சபதங்களை இலக்கியம், தமிழ் இலக்கியமாகட்டும், உடல் ஆரோக்கியமாகட்டும், எல்லாவற்றையும் சொல்லி மறப்பதும் செய்து காட்டுவதும் அவரவருடைய கரங்களில் இருக்கிறது. காலம் அதற்கு பதில் சொல்லும். விடயங்களை வைப்போம். நம்மால் இயன்றதை நாம் தொடர்ந்து நம்முடைய எண்ணங்களை நிலைநிறுத்தி நாம் வழிகளிலே செல்லுவோம். அந்த வேரானது முழுமையாய் நான் இன்ன காரியத்தை செய்ய வேண்டும், நான் பிறருக்கு ஒரு மெழுகுவர்த்தி எடுத்தோமானால் அது தன்னை அழிக்கிறது. தன்னுடைய உருவத்தை, நிறத்தை, அது தன்மையை எல்லாம் இழக்கும் போதுதான் அது எரியும் போது அது அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அந்த மெழுகுவர்த்தியை போல நான் அழிந்தாலும், என் சுயங்கள் அழிந்தாலும், நான் இந்த ஆண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவளாக நான் என் சிந்தையிலே, மற்ற காரியங்களிலே, ஒவ்வொரு தளங்களிலும் என்னை பிரதிபலிக்க, என்னால் மற்றவர்களுக்கு ஒளியேற்றக்கூடிய, பிரயோஜனம் உண்டாக்கக்கூடிய செயல்களை நான் செய்ய வேண்டும் என்று மனதளவிலே நாம் முடிவெடுத்து, நாம் நமக்காக வாழாதபடி சுயத்தை அழித்து பிறருக்காக நாம் ஒரு காக்கும் கரமாக செயல்படும் போது, அந்த காக்கும் கரமானது ஒரு பெற்றோர் செய்வது அவர்களுடைய 7-70 தலைமுறை என்று சொல்லுவார்கள். நல்ல காரியங்களை விதைப்போம், நல்லவையை அறுவடை செய்வோம். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம் அம்மா. நன்றி நன்றி அம்மா. ரொம்ப அழகா, ரொம்ப 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 சிறப்பாக பேசுனீங்கம்மா.